விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சர்வதேச விளையாட்டு வீராங்கனை திருமதி அகில திருநாயகி திருச்செந்தூர் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பெல்ஜியம் நேச்சுரல் ரூட்டின் ஃபவுண்டர் அவர்கள் அண்ட் டைரக்டர் திருமதி இரவிந்திரன் அவர்களையும் மற்றும் பேங்கின் முகாமையாளரான திருநாவுக்கரசு பாஸ்கரன் அவர்களையும் HMD மெஜூரன்ஸ் நிறுவனத்தை கம்ப்யூட்டர் மேனேஜர் திரு வைத்தியம் ரதிகன் அவர்களையும் ட்ரினோஜியின் டிஜிட்டல் அகாடமி நம்பிக்கை நிதியுதவியான திரு அருண் சோதி மோகன் சுந்தரம் அவர்களையும் டிஜிட்டல் அகாடமி பணிப்பாளரான திருமதி சிவஜோதி கம்சகுடி அவர்களையும் டிஜிட்டல் திரு மிதத்தியின் ஆசர் அவர்களையும் பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிற்கும் கலந்து சிறப்பித்து வந்துள்ள அனைவர்களையும் வரவேற்றுக் கொண்டு யாரையாவது வரவேற்க தவிர்த்தால் அவர்களையும் இன்பத்துடன் வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. We welcome our special guests, chief guests, all the teachers and all the students of this school. My humble greetings for the International Women's Day of this year. The theme is that we women are progressing. Women all over the world are still unable to fully function in many fields. They are eagerly working to break the barriers and obstacles. Happy Women's Day to everyone. அம்மையார் சிவசூரி அவர்களே மற்றும் பல சாதனைகள் படைத்து எதிர்காலத்தில் நாங்கள் இப்படி ஆடவர்களுள்ள உறுதியான மனத்தோடு வீட்டிற்கும் குழந்தைகளே இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மற்றும் பெரியோர்களே பெற்றார்களே தாய்மார்களே குழந்தைகளே எல்லோருக்கும் இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பகத்தான் பெண்கள். வயது பாலினம் மற்றும் கலாச்சாரம் எந்த ஒரு கனவையும் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. சமூகம் பெண்கள் பாலின விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. மேலும் பாரம்பரிய கட்டுப்பாடுகள் திருமணமே பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட நிலைக்கான ஒரே பாதை என்று பெண்களை உணர வைக்கின்றது. நான் விளையாட்டை பின்தொடர்ந்ததில் நான் கண்ட வெற்றிகள் எவருக்கு வெவ்வேறு பாதைகள் உள்ள நினைப்பதற்கு ஆதாரமாக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் உணர்கின்றேன். பெண்களுக்கு திருமணம்தான் ஒரு பெண்களுக்கு ஒரு திருமணம் செய்வதற்காக பெற்றார்கள் பல காலமாக உழைத்து சேமித்து எனது பிள்ளைக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் சமூகத்திலே நல்ல நகை போட்டுக் கொண்டு செய்ய வேண்டும் என்று பலவிதமான சொத்துக்களை சேர்த்து குவிக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த பருவ காலங்களில் இந்த சேர வேண்டிய கல்விகளோ உணவுகளோ கல்விகளோ இல்லை, உலகமே தெரியாமல் பிள்ளை வளர்கின்றது. திருமணம் என்பது ஒரு நாள் வாழ்க்கை தான். ஒரு சில பேருக்கு தொடர்கின்றது, சில பேருக்கு முடிகின்றது. இதான் திருமணத்தின் அர்த்தம். இதை நாங்கள் உணராமல் பெண்களை ஒரு இருட்டில் வைத்து வளர்த்துக்கிறோம். கட்டாயமாக என்னுடைய தாயார் என்னை உறுதியாக வளர்த்து சமூகத்தில் நான் செய்த தொழில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த குற்றத்துக்காக ஒரு திருத்த பாடசாலை அமர்ந்த இடமே சிறைச்சாலை. அதிலே நான் 37 வருடங்கள் நிறைவான வேலை செய்து 119வது வயதில் சென்ற வருடம் கௌரவிக்கப்பட்டேன். அந்த தொழில் இதையும் பெண்கள் இந்த தொழிலையும் செய்யலாம். அவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்க வேண்டும். பெண்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கிறது. அச்சம் மடனான பயிர்ப்பு. பெண்கள் எந்த தொழிலும் செய்யலாம். அவர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய திறமைகளை வைத்துக்கொண்டு வேலை செய்யலாம். தலைமை தாங்கிறதுக்கு என்னை அழைத்ததுக்கு காரணம் என்னென்றால் நம் தலையில் மை தாங்கவில்லை. எப்படி இளமையை அனுபவிக்கிறோமோ அதுபோல் முதுமையையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற கொள்கை உடையவன் தான். அதனால் பள்ளியும் கட்டவில்லை. இது ஏன் நான் சொல்வது என்று சொன்னால் பெண்கள் பெண்களாக இருக்கும் வரை ஆண்களால் அல்லது சமூகத்தால் அல்லது அடையாளவர்களால் மதிக்கப்பட வேண்டும்ன்றது என்னுடைய கொள்கை. உங்களுக்கு என்ன கொள்கை எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா பெண்கள் பெண்களாக இருக்கும் போது மதிக்கப்பட வேண்டும். பெண்கள் பெண்களாய் அல்லாமல் ஆண்களாக மாறினால் தான் அந்த மதிப்பார்கள் சொன்னா அந்த மதிப்பு அல்ல. மதிப்பு அந்த மரியாதைகளுக்கு தேவையும். அண்மையில ஒரு சம்பவத்தை சொல்றதுக்காக சம்பவம் சொல்றதா அல்லது சம்பவத்தின் பின்னணியில் நடந்த விளைவுகளை சொல்லவான்னு தெரியல. ஒரு மகளிர் தொடர்பான ஒரு பட்டிமன்றம் அல்லது விவாத போய் ஒரு தொலைக்காட்சியில தான் ஒரு பெண் சொன்னார். அவருடைய கணவர் அதே அணியில் இருந்தார். அந்த பெண் சொன்னார், நான் திருமணமாகி கல்யாணம் செய்து குழந்தையும் பெற்றிருக்கிறேன். என்னுடைய வேலையோ என்னுடைய கடமைகளிலேயோ நான் ஒருபோதும் தவறு இல்லை.
நான் இன்னைக்கு அது தேவையான ஒரு என்னுடைய தான் நான் கொடுக்கிறேன். பெரும்பாலும் கொடுக்கிறீர்கள் 2 ஆண்களை தவிர. குழந்தை பிறந்த 8வது நாள் வேலைக்கு போனது ஒரு பெண் பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த உலகத்தை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, கேவலமான விஷயம். நான் ஒரு பெண்ணியவாதி. இன்னைக்கு கேட்கல, பிறந்ததில் இருந்து என்னுடைய தந்தை வளர்க்கும் போது 3, 4 வயசு 5, 6 வயசுலேயே பயப்படாத, அச்சப்படாதே, நிலையில் யாரா இருந்தாலும் கேட்டதற்கு பதில் சொல். பதில் சொல்லாமல் மறந்து போகாதே. உனக்கு இயன்ற வரைக்கும் பதில் சொல். ஆனா அந்த காலத்துல முன்னாடி என்ன கதை திருப்பி வாயாடையில அச்சம், நாணம், மடம், பயம், இதை பயிர் பண்றதான். என்னுடைய அறிவு இருந்தாலும் நான் அந்த கண்களுக்குள்ள சொல்லி அதை மடமா வச்சு பண்ணுவோம். என்னுடைய காரணம் இருந்தாலும் கூட நான் அதை மனது போட்டு வருவோம். இல்லைங்களோ அது இப்படி செய்தான் அப்படி வரணும்னு சொன்னா அந்த மனத்தை நீங்கிட்டேன். பயிர் என்பது என்னை அறியாமல் இருக்கிற அறிவு வெளிக்கொண்டு காட்டக்கூடாது. இந்த 4 குணமும் தான் நாட்குணமும் நாட்படையாய் ஐங்குலனும் நல்லவற்றாய் ஆர்க்கும் சிலம்பை அடிமுறாய் வேட்படையும் போலுமே கண்ணாய் மதன மதி கிடைக்குள் ஆளுமை பெண்மை அரசு என்று சொல்லி அந்த சமைச்சு நான் பண்ணியிருந்தேன். அவன் இன்னைக்கு இலக்கணம் வகுத்திருந்தார் உழைக்கிறவர். இந்த இலக்கணம் படிதான் நான் இப்ப சொல்லுகின்ற உரைய சூழல் அச்சம் மனம் நாணம் பயப்பு என்கின்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் வளர்க்கப்படாமல் எங்களை அச்சம் தவிரத்து வளர்த்தார் என்னுடைய தந்தை. அம்மா எதிர்ப்பு தான். எப்பவும் பெண்களுக்கு எதிர்ப்புதான். ஒரு தன்னுடைய சொந்த மனைவியை அடுத்த குடும்ப கட்டிக்கு போகவிட மாட்டான் வளர்க்கிற பார்க்கிற கவனிக்கிற ஒரு கணவன் தன்னுடைய மகள் ஒலிம்பிக் போட்டியிலே போய் ஓடுவதன் மட்டும் இருப்பார். தன்னுடைய மகளை ஆரோக்கியத்தில் அவர் கண்டிப்பாக அந்த மகளை அடுத்த விட மாட்டார். என்றால் அவளோட வேலையுடைய ஆட்சி இருப்பார். எனக்கு இந்த மகளிர் தினம் என்றதுல உண்மையில ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. என்னன்னா எனக்கு சமூகத்துல மகளிரை பிரிச்சு பார்க்கறதுல நான் அதை இவ்வளவு நாள நானும் பிரிச்சு பார்க்கல. என்னையும் அந்த இதுக்கு முதல் பேசினாக்கள் மாதிரி எங்களோட வீட்டுல இன்னொரு பொம்பளை பிள்ளை ஒரு சரியான ஒரு அந்த கைகட்சிக்குள்ள என்ன வளர்க்கல. போமா நாங்கள் 6 பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் எங்க அம்மா வளர்த்தவா. இப்ப நான் உண்மையில எங்கிற ஃபேமிலியில நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஸ்டோரி எடுத்து பார்த்தா அதுல உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேலே நீங்க யாருமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு நாள் எங்களோட அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிளர்ச்சி மாவட்டத்துல ஒரு நாள் வந்து அவ்வளவு சொத்தையும் வளர்த்துட்டு வீட்டுக்கு ஒரு 0வா. அப்ப நாங்கள் எங்களுடைய இந்த வீடு வாசல் காணி எல்லாம் விட்டுட்டு வேறொரு மாவட்டத்துக்கு போனோம். அங்க போய் ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்து இந்த உயர்கல்வியை நாங்க படித்தோம். எனக்கு 20-22 வயசு இருக்கேன். நான் இந்த எனக்கு உள்ள 5 சகோதரர்கள் பொறுப்பை நான் எடுத்து அவங்களையும் படிக்க வச்சு நானும் மேல் இந்த உயர்கல்வியில கற்று அவங்களையும் வாழ்க்கையில அடுத்தடுத்து கல்வி நிலைகளையோ தொழில் நிலைமைகளில் வழியமைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பண்ண இல்லையா. அப்ப இந்த பெண் பிள்ளை ஆண் பிள்ளைங்கிற வேலையில எங்களோட 3 ஆம்பளை 3 பொம்பளை பிள்ளை எல்லாரும் ஈக்குவலாக தான் வளர்த்துனாங்க. அதாவது மகளிர் தினம்ன்றது மகளிர் ஏதாவது வீக்காக இருப்பாங்க, அதைக்கு ஏதாவது ஸ்பெஷல் சேலரிகள் வேணும் அல்லது ஸ்பெஷல் செக்யூரிட்டி வேணும் என்ற விஷயங்களை வந்து எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்களோட தமேந்தி அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் சரியான மாதிரி இருந்தோம்னா சரியான மதிநுட்பங்களோடு இருந்தோம்னு சொன்னா அபாயகரமான சூழல்களையும் அல்லது எங்களை நோக்கி வர வில்லங்கங்களையும் ஈஸியான முறையில நாங்கள் ஹேண்டில் பண்ணி மதிநுட்பமா வாழணும். ஏன்னா கல்வியில பெருசா சிறப்பான ஆக்களா இல்லாட்டியும் அவைய மதிநுட்பம் தான் நிறைய வந்து சமூகத்துல வந்து சிறந்த ஒரு ஸ்டோரியா நாங்கள் இந்த ஸ்டோரியை வாய்ச்சி கொண்டிருக்கோம். ஸோ நாங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னென்னா நிறைய ஆடம்பர செலவுகள் மற்றது ஆடம்பரமான வாழ்க்கைகள் அந்த நீங்கள் நிறைய விஷயங்கள் என்னன்னு சொல்றது செய்ய வேண்டிய விஷயங்களுக்கான ப்ரையாரிட்டியை நாங்கள் கொடுக்காம செய்ய தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறதால நாங்கள் சில வேளையில அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை 1 வருஷத்துல அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்த இன்னொரு 5 இயர்ஸ் தான் மினக்கட்டு அல்லது காலம் வீணாக்கி நேரம் வீணாக்கி காசு வீணாக்கி அங்கே சுற்றி இங்கே சுற்றி தான் சில சாதனைகளும் பெரிய வேண்டி வந்திருக்கும். அதே வேளையில முக்கியமான சொன்ன மாதிரி என்னன்னா திருமணம் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கும். திருமணம் முடிக்காத ஆட்களுக்கு முடிச்சு எங்களுக்கு தெரியும் அதுல இந்த நாங்கள் கனவை கண்டிருப்போம். அது முடிச்ச அப்புறம் என்னத்தை உண்மையை நாங்கள் அங்கே கண்டு நாங்கள் உண்மையில எனக்கு ஒரு சிறந்த கணவர் இருக்கிறார். அவர் தான் என் மேல் படிப்புக்கு எல்லாம் நான்
பண்ணீங்க. அதில் நான் கூட சொல்லலை இல்லை. ஆனாலும் நாங்கள் திருமணம் முடித்தா குழந்தைகளை பெற்று அவங்களோட குடும்பங்களில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாங்கள் கரியர் டெவலப்மெண்ட்டோ அல்லது எங்களோட மேல் உயர்கல்விகளையோ கற்கிறதுல எங்களுக்கு நிறைய தடங்கல்கள். அதால் பெண் பிள்ளைகளை நான் முக்கியமாக வலியுறுத்துறது என்னென்னா, உங்களோட உயர்கல்விகளையோ உங்களோட கரியர் டெவலப்மெண்ட் அல்லது உங்களோட தொழில் முயற்சிகளை வந்து உங்களுக்கு இருக்கிற இளம் பாராயத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் போகிறது வந்து என்னுடைய நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். அப்போ நீங்களாம் நல்ல பிள்ளைகள், நல்ல நீங்கள் பார்க்க இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பொறுமையாக இவ்வளோ அழகாக இந்த பெண் மகளிர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஜென்டில்மேனும் வந்துருக்கிறீங்க, நிறைய பாய்ஸும் வந்துருக்கிறீங்க. இந்த படிக்கிற பிள்ளைகளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த மகளிர் தினத்தை ஈகோ இல்லாமல் நாங்களும் சேர்ந்து செயல்படுத்தணும், அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும் என்ற அந்த மனநிலையில வந்து ஒரு வங்கியாளனாக இந்த மண்ணிலே நான் 1.5 வருடங்களாக சில விடயங்களை முன்னோட்டிருக்கின்றேன். அவற்றை இணைந்து பெண் தொழில் முயற்சியாளர்கள் உண்மையிலேயே ஒரு போருக்கு பின் பாதிக்கப்பட்ட இந்த மண்ணிலே ஒரு பெண் முயற்சியாளர்களாக பல பேர் இங்கே சட்டமன்ற உரையாற்றி செல்கின்ற திருமதி ஆல்யா உட்பட மிகவும் சிறந்த முறையிலே தங்கள் தொழில் திறன்களை விருத்தி செய்து மிகவும் ஒரு உச்சத்தினை தொட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் இந்த சவால்களுக்கு மத்தியில் இன்றைய யுகத்திலே ஒரு கல்வி மட்டும்தான் ஒரு தகவல் என்பதை யாருமே எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு காலம் இருந்தது, வேறு சில ஃபெயில் பண்ணினா அடுத்த ஆப்ஷனே இல்லை என்ற ஒரு காலம் இருந்தது. நாங்கள் படித்த காலம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படியான நிலவரம் இல்லை. கனவிதமான சாய்ஸஸ் இருக்கின்றது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு என்டர்பிரினராக நீங்கள் முன்ன தொழிலுக்கு வாங்கலாம், கணக்கன் ஐடியாஸ் இருக்கின்றது. உங்களுக்குள்ளேயே கட்டாயமாக ஒரு திட்டங்கள் எடுக்கும். நான் இந்த லைனில் நான் போக வேண்டும், தன்னை செய்ய வேண்டும். ஒரு வங்கியாளராக வங்கிகளால் இருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. குறிப்பாக தொழில் முயற்சியாளர்களுக்கு என்று விசேடமான சில திட்டங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை எங்களை ஷேர் பண்ணி ஏதாவது உங்களுடைய தொழிற்பாளர்கள் இருந்தால் நீங்கள் கூட கொள்ளலாம். நான் ரெகக்னேஷன் வங்கிகாரத்தில் எல்லா வங்கிகளுக்குமே அந்த அதாவது உமன் கெடட் பிஸ்னஸ் அலகேஷன் ஒரு மாதிரி அந்த வங்கிகளே இருக்கின்றது. எந்த வகைக்கு போனாலும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ அது அதுகளுடைய பாருங்கள். மற்றது மனிதனாக யாருக்குமே நிச்சயமாக ஒரு தலைமுறை இருக்கும். உங்களுக்கு கூட சில தெரியாமல் இருக்கும். கட்டாயமாக அந்த உங்களுக்குரிய நலன் என்னன்றது நீங்கள் அறிய முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது சின்ன உதாரணம் மட்டும்தான். நான் வங்கியாக நான் இந்த கட்டத்துக்கு வருவது நான் சிறிதளவு பார்க்குறது என்னோட இலக்கை ஞாபகம் இருந்தது. 96ஆம் ஆண்டு நான் ஓலவில் எடுக்கும்போது கொமர்ஸ் பாடத்துக்கு மட்டும்தான் வீட்டுக்கும் ஒரு விசேடமாக ஒரு டீச்சர் இருந்தால் நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கா உண்மையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட கொமர்ஸுக்கு சீனாக நாங்கள் ரெண்டாவது சரியான வீக்காக கொமர்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் யோசிக்கிறே ஒரு பெரிய விஷயமாக தான் நாங்கள் யோசிக்கிறோம். நான் யோசிக்கிற வங்கிக்கு போகிறேன்னா கட்டாயம் கொமர்ஸுக்கு ஒரு பெரிய விஷயமாக வந்து நான் அப்போது யோசனையில் இருந்தோம். ஆனால் அப்போ வங்கிக்கு வந்து முக்காரம் தெரிந்தது வர்த்தகத்துக்கும் வங்கிக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு முதிர்ச்சிகளை நாங்கள் பாவித்து அந்த வங்கி தொழிலை நாங்கள் செய்வோம் கொண்டாலே அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஸோ அதால் நீங்கள் எனக்கு இது தடை, இது என்னால் முடியாமல் இருக்கும், இல்லை ஒரு இதை நான் வீக்காக இருக்கணும், இந்த ஒரு அசம்ஷன்ஸை விட்டு உங்களுக்குரிய என்ன உங்களால் உங்களுக்குரிய ப்ளஸ்ஸாக என்னத்தை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை கட்டிப்பீங்க. அந்த லைன்லேயே பயணிங்க. கட்டாயமாக வெற்றின்றது எல்லாருக்குமே ஒரு இதுவாக கொண்டிருக்கு. yang nama awalnya itu
மகளாக வட்ட கட்சியில் 1970ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 8ஆம் தேதி அன்று மதிவதனை இழந்தார். 3 பிள்ளைகளின் தாயான இவர் ஆரம்பத்தில் சாதாரணமாக ஒருங்கிணையை செய்து வந்தார். பிற்பட்ட காலத்தில் அவரது மகனின் விருப்பத்திற்கு இணங்க ஒரு தொழில்துறை ஆரம்பிக்க திட்டமிட்டார். அதற்கு மூலதனமாக வங்கியிலிருந்து 70 லட்சம் ரூபாய் கடனை பெற்று ஒரு மில்லுகளை 2022ஆம் ஆண்டு ஸ்ரீ கௌரவா அரிசியாலை எனும் இலக்கம் 904 கச்சன் வீதி வட்டக்கட்சி கிளிநொச்சியில் ஆரம்பித்தார். தொழிலின் ஆரம்பத்திலேயே அதிகளவில் வருமானம் ஈட்டக்கூடிய அளவிற்கு ஆளுமிக்க பெண்மணியாக இவர் திகழ்ந்தார். இவர் தனது தொழிலிலே பல கஷ்டங்களை காண நேரிட்டாலும் அதனை எல்லாம் தாண்டி சீனப்பெண்ணாக தொழிலிலே வளர்ச்சி கண்டு வந்தார். அதற்கு சான்றாக அவர் தொழிலை ஆரம்பிப்பதற்கு மூலதனமாக வங்கியிலிருந்து கடனாக பெற்ற 80 லட்சம் ரூபாய் பணத்தினை 3 வருடத்திற்குள் திருப்பி செலுத்தினார். மேலும் இவரது அரிசி ஆலையின் உற்பத்திகளாக அரிசிமா, வருத்தமா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கோப்பைத்தூள் என்பதை காணப்படுகிறது. இவரது தொழிற்சாலையில் 2 பெண் தொழிலாளர்களும் 2 ஆண் தொழிலாளர்களும் பணிபுரிகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயதொழில் முயற்சியாளராக காணப்படுகின்ற திருமதி மதிவதனா அவர்களை இம்மேடையில் கௌரவிப்பதற்காக அழைக்க உள்ளோம். இன்றைய பெண் ஆளுமை 2022ஆம் ஆண்டு 80 லட்சம் கடனுதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட தனது சுயதொழில் முயற்சியாக அக்கடனை கட்டியுள்ளதுடன் 3 வேலை வாய்ப்பை வழங்கியுள்ளார். மாதாந்த வருமானமாக 5 லட்சத்தை பெற்றுக் கொள்கின்றனர். அயராது இவரின் உழைப்பை மதித்து லிட்டில் டேக் அகாடமி மாண்புமிகு மகளிரை கௌரவிக்கும் வரிசையில் இவரை கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இவரை கௌரவிப்பதற்கு இன்றைய நிகழ்வின் தலைவியும் அத்துடன் இந்த விருதுக்கான அனுசரணை வழங்கியுள்ள கட்டன் நேஷனல் வங்கியின் முகாமையாளரையும் சிறப்பு விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். We celebrate International Women's Day on 8th of March to honor the achievements of women in various fields. This celebration is acknowledgement to those women's personalities who excel in their own field. Moreover, this celebration is a sign of appreciation, respect, love and care to others, women in our lives and in society. Today, women have begun realizing their strength. Abilities are ready to step out of their homes, contributing to the success of their home and the entire society. Women are the one who brings life, and every woman is extraordinary. No matter where she works, whether it's a home or office, they are making a difference to the world around her. And most importantly, they play a valuable role in the upbringing of children and making a home. Finally, this is a special day to thank every woman for being our mother, sister, daughter, and friend. Let's celebrate our partners. Happy Women's Day for all. Thank you. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேட
மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் புரிந்திடல் வேண்டும் அம்மா என்று பெண்களை போற்றி பாடியுள்ளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவ்வாறு மாதவம் புரிந்து பிறந்துள்ள பெண்கள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஆயுதமாக கொண்டு வரலாற்றிலே வியக்க வைக்கும் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. பெண்களை போற்றும் விதமாகவும் அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவுமே மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 1920ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரா ஹெலன்ரா கலந்து கொண்டார். அவர்தான் உலக மகளிர் தினம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 8ஆம் தேதி நடாத்தப்பட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். அதன்படி முதல் மகளிர் தினம் 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி நடாத்தப்பட்டது. ஒரு பெண் தன்னை தலைமையேற்றுவது தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தலைமையேற்றுவதாகும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று கணினி துறைகளில் பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை புரிந்துள்ளார்கள். அவர்கள் தடைகளையும் சிரமங்களையும் தாண்டித்தான் சாதனை புரிந்துள்ளார்கள். அகில திருநாயகி இவ்வரங்கிலே வீட்டிற்கும் மகிழ திருநாயகி அம்மா அவர்கள் அண்மையில் சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற 22வது ஆசிய மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். தனது 71வது வயதில் வருங்காலத்துடன் 1500 மீட்டர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப் பதக்கத்தை வென்றார். 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார். சாதிப்பதற்கு வயது தடையில்லை என்று நிரூபித்து காட்டியுள்ளார்.
నిరంతరం నీకు నివాళినివ్వాలని నాలో ఆవేదనే నువ్వు ఆదరించేలా నివేదనవ్వాలని